எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு யார் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே டீச்சர். பார்வதி ஏன் சிவபெருமானை மணந்தார்? யாருக்கு ஆன்சர் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் டீச்சர், இது நம்ம பாடத்திலேயே வர்றது இல்லையே, இது எல்லாம் கொஸ்டினா கேக்குறீங்க? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காகத்தான் கேக்குறேன், தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன் டீச்சர், நீங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இதுக்கு கூட விட தெரியலன்னா எப்படி டீச்சர்? என்னடா சொல்ற? பொண்ணா இருந்தா விட தெரியணுமா? என்ன சொல்ற நீ? ஆமாம், சிவபெருமான் துணி உடுத்துவதில்லை, அதனால் துணி துவைக்கும் வேலை மிச்சம். சிவபெருமான் தலையில் சந்திரன் நிலா இருக்கிறது, அதனால் கரண்ட் பில் செலவு மிச்சம், இரவில் வெளிச்சமாக இருக்கும். தலையில் கங்கை நதி ஓடுகிறது, அதனால் மோட்டார் போடும் வேலை மிச்சம். சிவபெருமான் பச்சை காய்கறிகளை உண்டு சுடுகாட்டில் சாம்பலை பூசிக்கொண்டு வாழ்பவர், அதனால் சமைக்கும் வேலை இல்லை. சிவபெருமானுக்கு தாய் தந்தையர் இல்லை, அதனால் மாமியார் கொடுமையும் இல்லை. ஆகவே சிவபெருமானை பார்வதி தேவி மணந்தார். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, உக்காருங்க எல்லாம். ஃபியூச்சர்ல என்னவா ஆகலான்னு இருக்கீங்க? யார் யார் என்ன ஆகலாம் இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். டீச்சர் நான் டாக்டர் ஆவேன், டீச்சர் நான் வக்கீல் ஆவேன், டீச்சர் நான் இன்ஜினியர் ஆவேன், டீச்சர் நான் உங்களை மாதிரி டீச்சர் ஆவேன். வெரி குட். எல்லாம் அவங்களோட லட்சியத்தை சொன்னீங்க. ஆனா இருக்கிறதுலே உன்னதமான ஒரு ப்ரொஃபஷன்னா அது டீச்சர் தொழில் தான். டாக்டராவோ இன்ஜினியராவோ வக்கீலாவோ உங்களையெல்லாம் உருவாக்குறது ஒரு டீச்சர் தான். டீச்சர் ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்தது நல்ல விஷயம்தான். சின்ன வயசுலேருந்து கற்பிக்கிற பாடத்துல தான் குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க முடியும். ஒழுக்கமான மாணவன் தான் நாளைக்கு ஒழுக்கமான குடிமகனா மாறுவான்.